ஹலோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. And now உங்க சிபி. Welcome back to another energetic session. இன்னைக்கு செப்டம்பர் 26, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு சொல்லு. கண்டிப்பா. இது எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மத்த சோர்சஸ் மாதிரி வலவலன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா ஆனா பக்காவா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. சரி சிபி, ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்லுது? உத்தராகண்ட்க்கு ஒரு புது ஏஐ சென்டர் கிடைச்சிருக்கு. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்தர் சிங் அவர்கள் டெராடூன்ல இருக்கிற கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டியில இதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓ, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷனா? சூப்பர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது உத்தராகண்ட்ல வர முதல் டெடிகேட்டட் ஏஐ ரிசர்ச் சென்டர். 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல 10 கோடி ரூபாய் செலவுல கட்டியிருக்காங்க. இதுல ஆப்பிள் iOS டெவலப்மெண்ட் சென்டர் அண்ட் NVIDIA ஏஐ கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. வாவ், இம்ப்ரெசிவ். அந்த கிராஃபிக் எரா யூனிவர்சிட்டி பத்தி வேற ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி தான் அமேசான் வெப் சர்வீசஸ் சப்போர்ட்டோட இந்தியாவோட முதல் ஜெனரேட்டிவ் ஏஐ ரெடி கேம்பஸா டெசிக்னேட் ஆகியிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். காட் இட். நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி? எக்கானமிக்கு போலாம். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் வந்திருக்கு. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா FY23 ஸ்டேட் ஃபினான்சஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? அதுல 16 மாநிலங்கள் ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருக்கு, ஆனா 12 மாநிலங்கள் ரெவென்யூ டெபிசிட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சர்ப்ளஸ், டெபிசிட் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சிபி. சிம்பிளா சொல்லணும்னா, ரெவென்யூ சர்ப்ளஸ்னா வரவு அதிகமா இருந்து செலவு கம்மியா இருக்கிறது. ரெவென்யூ டெபிசிட்னா செலவு அதிகமா இருந்து வரவு கம்மியா இருக்கிறது. நம்ம வீட்டு பட்ஜெட் மாதிரி தான். பர்ஃபெக்ட். சரி, நம்பர்ஸ் பத்தி சொல்லு. 28 மாநிலங்களோட மொத்த ரெவென்யூ ரிசீட்ஸ் 35.1 லட்சம் கோடி. இது அவங்களோட கம்பைன்ட் GSDPல 22.96% இருக்கு. இந்த ரெவென்யூல ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ 48%, யூனியன் டாக்ஸஸ் 27%, சென்ட்ரல் கிராண்ட்ஸ் 17% அண்ட் ஸ்டேட்ஸ் நான் டாக்ஸ் ரெவென்யூ 7.80% இருக்கு. அப்போ செலவு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 42.44 லட்சம் கோடி. அதுல 85% ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் 15% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, எந்த ஸ்டேட் சர்ப்ளஸ்ல டாப் அண்ட் எந்த ஸ்டேட் டெபிசிட்ல டாப்? ஹையஸ்ட் ரெவென்யூ சர்ப்ளஸ் ரெக்கார்ட் பண்ணது உத்தரப்பிரதேஷ் 37,000 கோடி ரூபாயோட. அதுக்கு அடுத்து குஜராத் அண்ட் ஒடிசா. டெபிசிட்ல ஆந்திர பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் டெபிசிட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க 43,488 கோடி ரூபாயோட. அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு அண்ட் ராஜஸ்தான் இருக்கு. நம்ம ஊரு டெபிசிட்ல செகண்ட் பிளேஸா? ஓகே, ரிப்போர்ட்ல வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு? டோட்டல் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ்ல வெஸ்ட் பெங்கால் தான் லார்ஜஸ்ட் ஷேர், அதாவது 15.76% வாங்கியிருக்காங்க. ஓகே சிபி, நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டார்ல என்ன நியூஸ்? பேருபி வந்து பிரிஸ்பே கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. பிரிஸ்பே? அது என்ன கம்பெனி? பிரிஸ்பே ஒரு லைசன்ஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபார் கிராஸ் பார்டர், அதாவது PACB. வெளிநாட்டு பேமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கின கம்பெனி. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க. குளோபல் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இன்னொரு பேங்கிங் நியூஸ் இருக்கே, ராசோர் பே பத்தி. ஆமா, ராசோர் பே இப்போ ஆப்பிள் பே கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இதன் மூலமா ஆப்பிள் பேவோட இன்டகிரேட் பண்ண முதல் இந்தியன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் என்ற பெருமையை ராசோர் பே வாங்குது. இதனால என்ன பெனிஃபிட்? இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸை ஆப்பிள் பே மூலமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு கேம் சேஞ்சர். அப்படியே ராசோர் பே பத்தின சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். ஃபவுண்டர்ஸ் ஹர்ஷில் மாத்தூர் அண்ட் சஷாங்க் குமார். CEO ஹர்ஷில் மாத்தூர் 2014 ஆரம்பிச்சாங்க. பெங்களூரை பெஸ்ட் அவுட் ஆஃப். எக்ஸலன்ட் சிபி. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஷோர் நிலா. லிசனர்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க.
அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமா, கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே முடியாது. சோ மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ நாங்க இப்பதான் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கு. சோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா நண்பர்களே, உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் பேக் டு தி நியூஸ். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ். Department of Telecommunications and Financial Intelligence Unit India FIU-IND ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? சைபர் கிரைம்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட தடுக்கிறதுக்கு தான். டாட்டோட டெலிகாம் இன்டெலிஜென்ஸும் FIU-INDயோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து ஃப்ராடலன் ஆக்டிவிட்டீஸை ரியல் டைம்ல கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுப்பாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். வேற என்ன அக்ரிமெண்ட்ஸ்? இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு மியூச்சுவல் ரெகக்னிஷன் அரேஞ்ச்மெண்ட் MRA சைன் பண்ணிருக்காங்க. இது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்காக. இதனால இரண்டு நாடுகளுக்கு நடுவுல ஆர்கானிக் ட்ரேட் பூஸ்ட் ஆகும். நைஸ். இன்னொரு MOU இருக்கே, ஜெப்டோ கூட? ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெப்டோ கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. நேஷனல் கரியர் சர்வீஸ் NCS போர்ட்டல்ல 10,000 ஜாப் போஸ்டிங்ஸ் கிரியேட் பண்றதுக்காக. கிக் எக்கானமில இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தான் இதோட நோக்கம். சூப்பர். நெக்ஸ்ட், ரிப்போர்ட்ஸ்க்கு போலாமா? எஸ், Mercedes-Benz Hurun India Wealth Report and Luxury Consumer Survey 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. பேரே ரொம்ப ரிச்சா இருக்கு. ஆமா, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்தியால ரிச்சஸ்ட் ஸ்டேட் எது? மகாராஷ்டிரா தான் ரிச்சஸ்ட் ஸ்டேட். அங்க 1.78 லேக் மில்லியனர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் குஜராத் வருது. அப்போ மில்லியனர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? அது நம்ம மும்பை தான். அங்க 1.42 லேக் மில்லியனர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ் நியூ டெல்லி, தேர்ட் பெங்களூரு. இந்தியால 2025க்குள்ள 8.71 லேக் மில்லியனர் ஃபேமிலிஸ் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. வாவ், வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ்? UPI தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பேமெண்ட் மோட். HDFC பேங்க் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இந்தியன் பிரைவேட் பேங்க். ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டாப் டெஸ்டினேஷன்? USA. லக்ஸுரி பிராண்ட்ஸ்ல தனிஷ்க், ரோலெக்ஸ், குச்சிலாம் லீட் பண்றாங்க. ஓகே, இன்னொரு ரிப்போர்ட் இருக்குல்ல, WTOல இருந்து? ஆமா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களோட ஆனுவல் வேர்ல்ட் ட்ரேட் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் மேக்கிங் ட்ரேட் அண்ட் AI ஒர்க் டுகெதர் டு த பெனிஃபிட் ஆஃப் ஆல். AI அண்ட் ட்ரேடா என்ன ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க? AI மூலமா 2040க்குள்ள குளோபல் ட்ரேட் 34 to 37% இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் GDP 12 to 13% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்படியே WTO பத்தின ஸ்டாட்டிக். டைரக்டர் ஜெனரல் நாகோசி ஓகோஞ்சோ இவேலா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. மெம்பர்ஸ் 166. காட் இட். இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போகலாம். BBNJ ட்ரீட்டி பத்தி ஒரு நியூஸ்? எஸ், த பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரீட்டி, அத ஹை சீஸ் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் லாவா மாறப்போகுது. எப்படி? என்னாச்சு? இந்த ட்ரீட்டி லாவா மாற 60 நாடுகள் ராட்டிஃபை பண்ணணும். இப்போ மொரோக்கோ 60வது நாடா ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ 120 டேஸ் கவுண்டவுனுக்கு அப்புறம் January 17th, 2026ல இருந்து இது நடைமுறைக்கு வரும். சூப்பர். நெக்ஸ்ட், டிஃபென்ஸ்ல நிறைய நியூஸ் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட ஒரு மெகா டீல் சைன் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக 97 லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் Mark 1A வாங்க போறாங்க. டீல் வேல்யூ எவ்வளவு? rupees 62,370 crore மேல. ஏர்கிராஃப்ட் டெலிவரி 2027-28ல ஸ்டார்ட் ஆகி 6 இயர்ஸ்ல முடியும். இதுல இண்டிஜினஸ் கண்டென்ட் 64%க்கு மேல இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் பை இந்தியன், இண்டிஜினஸ்லி டிசைன்ட், டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர் கேட்டகரிக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் SDHI, சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அண்ட் குஜராத் மேரிடைம் போர்டு கூட MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஷிப் பில்டிங் சப்பார பூஸ்ட் பண்றதுக்கு தான். ஓகே, PM இனாகிரேட் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் பத்தி இருக்கு. ஆமா, PM நரேந்திர மோடி கொல்கட்டால 16th கம்பைன்ட் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்ணாரு. டீம் இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த ஃபியூச்சர். அங்க என்ன இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு? இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் விஷன் 2047 டாக்குமெண்ட்டை அன்வீல் பண்ணாரு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட எஜுகேஷன் பிரான்ச்சஸை மர்ஜ் பண்ணி ஒரு யூனிஃபைடு 3 சர்வீஸ் எஜுகேஷன் கார்ப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதை அனௌன்ஸ் பண்ணாரு. கூடவே 3 ஜாயிண்ட் மிலிட்டரி ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதாவும் சொன்னாரு. இன்ட்ரெஸ்டிங்.
டிஃபென்ஸ்ல லாஸ்ட் நியூஸ்? இந்தியன் நேவிக்கே இந்தியால செஞ்ச UWROVs கிடைச்சிருக்கு. UWROVs அப்படின்னா? அண்டர் வாட்டர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ். இத ஒடிசாவை சேர்ந்த ஒராட்டியா டெக்னாலஜிஸ் பேரிடப்பட்ட நிறுவனம் 66 crore கான்ட்ராக்ட்ல இத சப்ளை அண்ட் மெயின்டைன் பண்ண போறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லார்ஜ் ஸ்கேல்ல இந்தியால செஞ்ச UWROVs நேவில இண்டெக்ட் பண்றாங்க. கிரேட். பிசினஸ்ல ஒரு நியூஸ் இருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் ஒரு ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. 4 ஹைபிரிட் மல்டிபர்பஸ் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஓகே. சயின்ஸ் நியூஸ்? UN சயின்ஸ் சம்மிட் 2025ல நம்ம CSIR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் NISCPR வர்ச்சுவலா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சம்மிட்டோட தீம் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். இன்னொன்னு இருக்கே, குவாசி மூன்பத்தி. ஆமா, ஆஸ்ட்ரானமஸ் ஒரு நியூ குவாசி சேட்டலைட் ஆஃப் த எர்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு 2025 PN7 குவாசி மூன்னு சொல்றாங்க. குவாசி மூன் ரியல் மூன் இல்லையா? இல்ல, இது எர்த்தை ஆர்பிட் பண்ற ஒரு கோஆர்பிட்டல் ஆப்ஜெக்ட். இதோட சேர்த்து இப்போ மொத்தம் 7 குவாசி சேட்டலைட்ஸ் இருக்கு. சரி, நம்ம ஃபேவரட் செக்ஷன் ஸ்போர்ட்ஸ். ஆமா, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ச்சைஸ் பேஸ்ட் ஆர்ச்சரி லீக் வருது. பேரு ஆர்ச்சரி பிரீமியர் லீக். பிராண்ட் அம்பாசிடர் நம்ம ஆக்டர் ராம்சரண். சூப்பர். லாவர் கப் 2025 பத்தி சொல்லு. டீம் வேர்ல்ட் தான் 8th எடிஷன் லாவர் கப்பை வின் பண்ணிருக்காங்க. USAல நடந்துச்சு. டீம் வேர்ல்டுக்கு டெய்லர் ஃப்ரிட்ஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. கேப்டன் வந்து ஆட்ரி அகாசி. ஃபார்முலா 1 நியூஸா? ஆஃப்கோர்ஸ், மேக்ஸ் வெஸ்டப்பன் அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வின் பண்ணிட்டாரு. நோ சர்ப்ரைசஸ் தேர். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். செப்டம்பர் 18ல 2 இம்பார்ட்டன்ட் டேஸ். ஒன்னு இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே, இன்னொன்னு வேர்ல்ட் பேம்பூ டே. ஓகே, வேர்ல்ட் பேம்பூ டேவா அப்சர்வ் பண்றது யாரு? வேர்ல்ட் பேம்பூ ஆர்கனைசேஷன் WBO. இத 2009ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இதை இனிஷியேட் பண்ணது அசாமை சேர்ந்த காமேஷ் சலாம். சூப்பர் சுபி, எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோம். ஆமா நிலா. லிஸ்னர்ஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். வெயிட், இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். டெய்லி நீங்க படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எவ்ளோ ஸ்ட்ராங்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நாங்க ஒரு IPL for கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறோம். எஸ், நம்ம டெலிகிராம் சேனல் CA லீக்ல தினமும் இரவு 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்கும். அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட பிரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ரிவார்ட்ஸ் வின் பண்ணவும் உடனே நம்ம CA லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன் டுடே. இது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. நான் உங்க சிபி. நாளைக்கு சந்திப்போம். பை பை அண்ட் டேக் கேர்.